சரவணன் சார் பிடிச்சதுனால தான் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து இவருக்கு மேயர் கொடுத்தாரு. அதுதான் கேட்க வந்தேன். மேயராக கொடுத்தாரு. அது பெரிய விஷயம். அப்போ சரவணன் சாருக்கு ஷாக்கு. சார் என்ன நீங்கள் கரெக்டான ஆள், நீங்கள் பொருத்தமான ஆள், பரிசுத்தமான ஆள், நீங்கள் மேயராக இருங்க அப்படின்னு சொன்னார். இவருக்கு மேயராக என்ன இப்போ பண்ணணும், என்ன மேட்டர்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே வந்து கற்றுக்கிட்டார் மேயர் பதவி. ஆமாம், அதெல்லாம் வந்து எம்ஜிஆரை விருப்பப்பட்டு கொடுத்தது, வாலண்டரியாக கொடுத்தது. இவர் கேட்கவும் மாட்டார், எதையும் செய்ய மாட்டார். அது மாதிரி ஒரு 100 days ஃபங்க்ஷன், முந்தானை முடிச்சு ஃபங்க்ஷன் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த விழா 100ஆவது நாள் விழா, அதெல்லாம் கூட ரொம்ப சிஸ்டமாக இருக்கும். சிஎம்மாக இருக்கிறவங்கள, கலைஞர் சிஎம்மாக இருக்கார், அவரை கூப்பிட்டு தான் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்கள எப்படி ஆனர் பண்ணணும், எப்படி அவங்கள கண்டினியூ பண்ணணுங்கிறத மிரட்டுவாங்க. ப்ரீ பிளான்டாக அப்படி இல்லை பக்கா பிளான். சிஎம் ஆஃபீஸர் கூட அப்படி இருக்காது. இவங்க ஒரு புது சிஎம் ஆஃபீஸ் மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி அதெல்லாம் எல்லாராலையும் முடியாதுங்க. அது அவங்களுக்கு அப்படி ஒரு மனோநிலையில் வளர்ந்துட்டாங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு கெட்ட வார்த்தை கூட வாழ்க்கையில் பேசுனது கிடையாது சாகிறது வரைக்கும்.